ஜனநாயகன் திரைப்படம் இன்டர்நெட்ல லீக் ஆன விஷயம் பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சிருக்கு. அதாவது இது ரசிகர்களுக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த திரை உலகினரையே அதிர்ச்சியில ஆழ்த்தின ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய நடிகரோட படம் வெளியானது அப்படிங்கிறது முதல் முறை. இதனால ஒட்டுமொத்த திரைத்துறையினருமே கொந்தளிச்சாங்க. எப்படி இந்த மாதிரி படத்தை லீக் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட கொந்தளிப்பு ஆதங்கத்தை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தினாங்க. இந்த நிலையில சைபர் கிரைம் போலீசார் இந்த படம் வெளியீடு தொடர்பா 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, என்ன நடக்க போகுது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதங்களா இந்த படம் ஒரு போராட்டத்தை தான் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஜனவரி 9ஆம் தேதியே படத்தை ரிலீஸ் பண்ண போவதா அறிவிச்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால படத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா படக்குழுவினர் கேஸ் போட்டாங்க, அது மேல்முறையீடு பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் வாபஸ் வாங்கிட்டு மறுதணிக்கைக்குமே படக்குழுவினர் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் ஓகே, முடிஞ்சிட்டுப்பா, ஒரு வழியாக படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்தில் அந்த படத்தை மறுதணிக்கை செய்ய போது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அதையுமே தள்ளி போட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக மறுதணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தல் ஆணையத்தை பார்க்க சொன்னாங்க. எதுக்காகனா, தேர்தல் நேரம் இருக்குது, அதுல அரசியல் சார்ந்த காட்சிகள் அதிகமா இருக்கிறதுனால தேர்தல் ஆணையத்துக்குமே இதை சொன்னாங்க. ஸோ அதனால எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடுச்சு, இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போறது கிடையாது, கண்டிப்பா மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா தெரிஞ்ச விஷயம் தான், இது ஒரு அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கக்கூடிய நிலையில விஜயோட அந்த படம் வெளியாச்சுன்னா கண்டிப்பா விஜய்க்கு ஒரு பக்கம் ஆதரவு கிடைக்கும்ன்றதுக்காக கூட இந்த படத்தை முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் நிறையவே வந்துச்சு. ஏன்னா விஜய் அரசியல் கால் பதிச்சு முதன்முறையா தேர்தலை சந்திக்க இருக்காரு. இந்த நிலையில அரசியல் சார்ந்த படம் வெளியாச்சு அப்படின்னா விஜய்க்கு மார்க்கெட் இன்னுமே அதிகமாகும். ஏற்கனவே ஆதரவு அதிகமா இருக்கக்கூடிய நிலையில இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆதரவு அதிகரிச்சிடும் அப்படின்ற அச்சத்தினாலதான் படத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நிறையவே இணையதளங்கள்ல வந்துகிட்டு தான் இருந்துச்சு. சரி, ஓகே, ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்ற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு 5 நிமிட சண்டை காட்சிகள் இணையதளத்துல வெளியாயிடுச்சு. ஸோ இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு படத்தோட காட்சிகள் வெளியாகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த படக்குழுவினரோட உரிமை இல்லாமலோ அவங்களோட அனுமதி இல்லாமலோ வெளியிட முடியாது. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல படக்குழுவினருக்கே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த படத்தை காப்பிகள் யாருக்கிட்ட இருக்கும், ஒண்ணு விஜய் கிட்ட இருக்கும், இன்னொரு தயாரிப்பாளர், இன்னொன்று இயக்குனர், அதுக்கப்புறமா எடிட்டர்ஸ். ஸோ இதுல இது ஒரு விஷயம் இருக்கக்கூடிய நிலையில 5 நிமிட காட்சிகள் வெளியானதுனால எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இப்ப பார்த்துட்டோம்ப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க, குட் ஃபீல் பண்ணிக்கிட்டா இருந்தாங்க. அதாவது லீக் பண்ணது தவறான விஷயம் தான் இருந்தாலும் படத்தை ஒரு சில காட்சிகள் பார்த்துட்டோம் அப்படின்றதுனால எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இந்த சந்தோஷத்துக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில முழு படத்தையுமே இன்டர்நெட்ல வெளியிட்டுட்டாங்க. இப்போ ஒரு 5 நிமிட காட்சிகள்ன்ற போது கூட அதை சகிச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு முழு திரைப்படத்தையும் ஒரு ஆயிரக்கணக்கான பேரோட உழைப்பையுமே சேர்த்து எந்த ஒரு விஷயம் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம கூட லீக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லீக்கான விஷயம் பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சது. என்னன்னா ஒரு தரப்பினர் விஜய் மேல குறை சொன்னாங்க. விஜய் தான் காரணப்பா, விஜய் தன்னை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக தான் படத்தை வெளியிட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தினர் மத்திய அரசு மேல குற்றத்தை சுமத்தினாங்க. என்னன்னா சென்சார் போர்டு தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இன்னொரு பக்கம் எல்முருகனை குறை சொன்னாங்க. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி 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 குறை சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இதுல யார் குற்றவாளி யார் நிரபராதி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யார் தப்பு செஞ்சிருக்கா அப்படின்றது. ஏன்னா இந்த விஷயத்துல பொதுமக்களால யூகிக்க முடியாது யார் பண்ணாங்க. ஒருவேளை விஜய் கூட பண்ணியிருக்கலாம், ஒருவேளை பாஜக அரசு கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ் தான் இருக்குமே தவிர இவங்க தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யாராலையுமே ஷுவரா சொல்லவே முடியாதுன்னா அந்த அளவுக்கு யாரோட இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள் கூட இப்படி வெளியே வராது. ஆனா ஒரு பெரிய நடிகர், அதுவும் ஒரு மெகா ஹிட் கொடுக்கக்கூடிய நடிகரோட படம் ரிலீஸ் ஆன விஷயம் பெரிய அளவுல சர்ச்சையா வெடிச்சது. எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. சினிமா துறையில இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த நடிகர் நடிகைகளுமே குரல் கொடுத்தாங்க. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தன்னோட பிரச்சனைக்கு விஜய் குரல் கொடுக்கல. ஸோ இதனால நிறைய பேர் விஜய் மேல கோவப்பட்டாங்க. இப்போ விஜய்க்கு உடம்பு சரியில்லை, தலைவலிக்குன்னா அவர் தான் மாத்திரை சாப்பிடணும், அவருக்கு பதில் நம்ம மாத்திரை சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே நிறைய பேர் வச்சாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் கரெக்ட் தான். ஏன்னா விஜய்க்கு அவரோட படம், அவரோட கடைசி படம், ஏன்னா அவருக்கு ஆசை இருக்கோ இல்லையோ
அவரோட ரசிகர்கள் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே ஆசையா காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனக்காக இல்லைன்னா கூட ரசிகர்களுக்காகவாது குரல் கொடுத்திருக்கணும். இதுல ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் வந்து படத்தை நிறைய பேர் பார்க்கல. ஏன்னா எல்லாருமே ஒரு புரிதலோட இருந்தாங்க. இது வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்கு, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கோடிக்கணக்குல வந்து இதுக்காக முதலீடு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து தியேட்டருக்கு போய் தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இதனால வந்து கொஞ்சம் ஹாப்பின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு புரிதலோட மக்கள் இருக்காங்க, இளைஞர்கள் வந்து புரிதலோடு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தொடர்பா புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த புகார் தொடர்பா சைபர் கிரைம் போலீசாருமே விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. ஸோ முதற்கட்ட விசாரணையில என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த எந்தெந்த வெப்சைட், அதாவது எந்தெந்த இணையதளங்கள்லாம் இந்த படத்தை வந்து வெளியிட்டு இருந்தாங்களோ அதை வந்து முடக்கம் பண்ணிட்டாங்க. அதாவது டெலிகிராம் லிங்கா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு சில இன்டர்நெட் லிங்கா இருக்கும், இது எல்லாத்தையுமே வந்து முடக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்த பிரச்சனை தொடர்பா ஒரு 6 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதாவது லிங்க் ஷேர் பண்ணவங்க அந்த மாதிரி கணக்கு வச்சு இவங்க வந்து சைபர் கிரைம் போலீசார் வந்து ஒரு 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த படத்தை வெளியிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறி தான். ஏன்னா இதுக்கான முழு டீட்டெயிலுமே வந்து அவங்க வெளியிடல. ஒரு 6 பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம்பா, இந்த லீக் விவகாரத்துல ஒரு 6 பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சைபர் கிரைம் போலீசார் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 6 பேரை பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு இந்த படத்தை முதல்ல வெளியிட்டவங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த படத்தை வந்து ஷேர் பண்ணவங்களா அப்படின்ற சந்தேகமும் இருக்குது. ஏன்னா சைபர் கிரைம் போலீசார் வந்து கைது பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய விசாரணைகள், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி தான் இந்த விஷயத்துல இவங்களை வந்து கைது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த படத்தை வந்து இவங்க முதல்ல வெளியிட்டவங்களா இல்லைன்னா ஷேர் பண்ணவங்களா அப்படிங்கிறது இந்த விசாரணைக்கு அப்புறமா தான் தெரிய வரும். தொடர்ந்து இந்த 6 பேருக்கிட்டையுமே வந்து விசாரணை நடத்திட்டு போறாங்க. எனக்கு என்னவோ இந்த 6 பேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைகளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு சாதாரண ஒரு மக்களால, ஒரு சாதாரண ஒரு வாலிபர்களால இதை வெளியிட முடியாது. ஏன்னா அந்த படத்தோட காப்பி அப்படிங்கிறது அந்த படக்குழுவினரை தாண்டி வெளியே வர்றது அவ்வளவு பெரிய மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு படத்தை அவ்வளோ செக்யூரிட்டி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு விஜயோட படம், கண்டிப்பா இது ஒரு மெகா ஸ்டாரோட படம் அப்படின்றதுனால அந்த படத்தை வந்து எப்படி சேஃபா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதனால இந்த படத்துக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு, அதுல இன்னொரு விஷயம் வந்து அதுல எடிட்டர் ரெஃபரன்ஸ்ன்ற ஒரு வாட்டர் மார்க் வந்து இருந்துச்சு. அது வந்து எடிட்டர்ஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா அது வந்து எடிட்டிங் பண்ணி நான் ஃபுல்ஃபில்லே ஆகல அப்படின்றப்போ அது அவங்களுக்கான ஒரு காப்பியா தான் இருந்துச்சு. அது எப்படி வெளியாச்சு? ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம், இதுக்கு வந்து சென்சார் போர்டு தான் முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அங்க மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தை பாக்குறதுக்கு, மறுதணிக்கை செய்யறதுக்கு, இது எல்லாமே அவங்க கிட்ட ஒரு காப்பி இருக்கும். இன்னொன்னு இங்க நான் சொன்ன விஜய் தயாரிப்பாளர், இயக்குனர், அப்புறமா எடிட்டர்ஸ், இவங்க 4 பேர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 5 பேரையும் மீறி வந்து படம் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ இதுல வந்து ஒருவேளை இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா இது வெளியிட்டாங்களா இல்லைன்னா படக்குழுவினரே, அதாவது விஜயே திட்டமிட்டு வெளியிட்டாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் படத்தை லீக் பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றமான ஒரு செயல். ஸோ இது வந்து தவறு பண்ணவங்க கண்டிப்பா தண்டிக்கப்பட்டே ஆகணும். ஸோ என்ன பண்ண போறாங்க சைபர் கிரைம் போலீசார் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்படி லீக் பண்ணது சரியா தவறா? நீங்க அந்த படத்தை பார்த்தீங்களா இல்லைன்னா நான் தியேட்டருக்கு போய் தான் பார்ப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற விஷயங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.